Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவின் புதிய பிரதமருக்கும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வெளிநாடு வாழ் இலங்கை தமிழர்கள் அமைப்பு என்ற NRTSL வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. முதுபெரும் தமிழ் தலைவர் ராஜவரோதயம் சம்பந்தன் அவர்களுக்கு தமிழ் சமூகம் இன்று மாலை திருகோணமலை நகரில் கண்ணீருடன் விடை கொடுத்தது. 200க்கும் அதிகமான தொழிற்சங்கங்கள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சுகவீன போராட்டத்தில் இறங்கப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதத்தை விட போதைப் பொருள் கடத்தல் நாட்டுக்கு பாரிய அச்சுறுத்தலை தோற்றுவிக்கிறது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். கடந்த வாரம் நடைபெற்ற பொது தேர்தலில் தொழிற்கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் மக்கள் சபைக்கு தெரிவான முதலான இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்ற வரலாற்று முக்கியத்துவ பெருமையை தனதாக்கிக் கொண்டிருக்கும் உமா குமரனுக்கு பிரிட்டன் வெளிநாடு வாழ் இலங்கை தமிழர்கள் அமைப்பு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது. புதிய பிரதமராக பதவியேற்றிருக்கும் ஸ்டாமருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கும் அந்த அமைப்பு மகத்தான வெற்றியை தொழிற்கட்சிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கும் அவரின் தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் கீழ் எதிர்வரும் வருடங்களில் பிரிட்டன் மிகவும் அவசியமாக தேவைப்படும் சமூக பொருளாதார அரசியல் உறுதிப்பாட்டை அனுபவிக்கத் தொடங்கும் என்ற நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறது. புதிய அரசாங்கத்தின் கீழான பிரிட்டனுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் இலங்கையின் சகல சமூகங்களுக்கும் சமத்துவமாக வாழக்கூடியதாக, இலங்கை அதிகார பகிர்வுக்கும் உண்மை நீதி மற்றும் போர்க்குற்றங்களுக்கான பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதற்கும் உதவ வேண்டும் என்றும் பிரிட்டனில் வெளிநாடு வாழ் இலங்கை தமிழர்கள் அமைப்பு கூறியிருக்கிறது. இலங்கையின் மாகாண சபைகளுக்கு பெலிஸ் மற்றும் காணி அதிகாரங்கள் உட்பட சகல அதிகாரங்களும் உறுதிப்படுத்தப்படக்கூடியதாக அரசியல் அமைப்புக்கான 13வது திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதற்கும் இலங்கையினுடனான நல்லெண்ணத்தை புதிய தொழிற்கட்சி அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. ஐக்கிய ராச்சியத்தில் தமிழ் பிரதிநிதிகளுடன் பரந்தளவிலான ஊடாட்டங்களை புதிய அரசாங்கம் உறுதிப்படுத்தும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் அமைப்பு நம்பிக்கையை வெளியிட்டிருக்கிறது. முதுபெரும் தமிழ் தலைவர் ராஜவரோதயம் சம்பந்தன் அவர்களுக்கு தமிழ் சமூகம் இன்று மாலை திருகோணமலை நகரில் கண்ணீருடன் விடை கொடுத்தது. கடந்த ஞாயிறன்று கொழும்பில் காலமான சம்பந்தனின் இறுதிச் சடங்குகளை திருகோணமலை நகரில் தபால் கந்தோர் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று காலை 10 மணியளவில் ஆரம்பமாகி 1 மணிக்கு நிறைவு பெற்றன. விசேடமாக அமைக்கப்பட்ட மேடையில் அஞ்சலி உரைகள் ஆரம்பமாகின. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் பிரதிநிதியாக பாராளுமன்ற எதிர்க்கட்சி பிரதம கொரோடா லக்ஷ்மன் கிரியல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை, இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா, மாவே சேனாதிராஜா, MA சுமந்திரன், முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், புளொட் தலைவர் சித்தார்த்தன், JVPயின் நலிந்த ஜெயதிச, பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உட்பட பெருந்திரளான அரசியல் தலைவர்கள் அஞ்சலி உரை நிகழ்த்தினர். இன்றைய இறுதி நிகழ்வுகளில் இலங்கைக்கான அயல் நாட்டு தூதுவர்கள், சர்வதேச நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். பிற்பகல் 3 மணியளவில் அஞ்சலி உரைகள் நிறைவுற்று இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. திருமலை இந்து மயானத்தில் அன்னாரின் மூத்த மகன் சஞ்சீவன் சிதைக்கு தீமூட்டினார். அஞ்சலி உரை நிகழ்த்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, போலீஸ் அதிகார விடயத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு இலங்கைக்குள் சாத்தியமான தீர்வை நடைமுறைப்படுத்துவது குறித்து பேசுவோம் என்றும் கூறினார். நாடளாவிய ரீதியில் 200க்கும் அதிகமான தொழிற்சங்கங்கள் நாளை திங்கட்கிழமையும் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமையும் சுகவீன லீவு போராட்டத்தில் இறங்கப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிராம உத்தியோகத்தர்கள், நில அளவையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் உட்பட அரசாங்கத் துறையில் உள்ள 200க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களே இந்த போராட்டத்தில் ஈடுபடவிருக்கின்றன. அதேவேளை 3 கோரிக்கைகளை முன்வைத்து நாளை முதல் 48 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக ஒன்றிணைந்த தபாட் தொழிற்சங்க முன்னணியும் அறிவித்திருக்கிறது.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் 1,70,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டின் வாக்காளர் பட்டியலே ஜனாதிபதி தேர்தலுக்கு பயன்படுத்தப்படவிருப்பதாகவும், சில தினங்களில் வாக்காளர் பட்டியல் மாவட்ட செயலகங்களிலும் பிரதேச செயலகங்களிலும் மக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பயங்கரவாதத்தை விடவும் போதைப்பொருள் கடத்தல் நாட்டுக்கு பாரிய அச்சுறுத்தலை தோற்றுவிக்கிறது என்று கூறியிருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, போதைப்பொருள் குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அவர்களுக்காக சில மனித உரிமைகள் சட்டத்தரணிகள் நீதிமன்றங்களில் ஆஜராவதாக குறிப்பிட்டார். ஊவா மாகாண சமூக போலீஸ் கமிட்டி உறுப்பினர்களுக்கு வலுவூட்டும் பயிற்சி பட்டறை நேற்றைய தினம் சட்டத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு நாடு என்ற துணிப்பொருளில் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி, நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் நிலையில் போதைப்பொருள் ஆபத்தில் இருந்து அதை காப்பாற்ற சமூகத்தின் கூட்டு ஆதரவு அவசியம் என்று வலியுறுத்தினார். பிரிட்டனின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றிருக்கும் கேர் ஸ்டாமருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேற்று வாழ்த்துக்களை தெரிவித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவாக இறுதி செய்வதற்கு இணைந்து பணியாற்ற உறுதி பூண்டார். பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க உறவுகளை நினைவு கூர்ந்த இரு தலைவர்களும் மூலோபாய ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவதற்கு உறுதியளித்தனர். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கள்ளச்சாராய வியாபாரம் செழித்து வளர்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கும் இந்திய மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் நிலவரங்கள் இல்லை என்று குறிப்பிட்டார். சென்னையில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் விசேட நிறைவேற்றுக்குழு கூட்டத்திற்கு விசேட விருந்தினராக அழைக்கப்பட்ட முன்னாள் மத்திய பிரதேச முதலமைச்சருமான சவுகான், அண்மையில் தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 65 பேர் மரணமடைந்த சம்பவம் குறித்து குறிப்பிட்டு, மாநிலத்தின் மதுபானம் ஆறாக ஓடுகிறது என்று வர்ணித்தார். கள்ளச்சாராயம் குடித்து ஆட்கள் பலியாகும் சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அடிக்கடி இடம்பெறுகிறது. இந்த மோசமான நிலவரத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலினே பொறுப்பு கூற வேண்டும் என்றும் சவுகான் கூறினார். உரிய ஆவணங்கள் இல்லாமல் பிரிட்டனுக்கு வரும் வெளிநாட்டு அகதிகளை ருவாண்டாவுக்கு நாடு கடத்துவதற்கான சர்ச்சைக்குரிய மசோதாவை ரத்து செய்வதாக புதிய பிரதமர் கேர் ஸ்டாமர் நேற்று அறிவித்திருக்கிறார். பிரதமராக பதவியேற்ற பிறகு முதலாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், ருவாண்டாவுக்கு அகதிகளை அனுப்பும் திட்டம் முடிந்து போன ஒரு விடயம். பிரிட்டனை நோக்கி அகதிகள் வருவதை அந்த திட்டம் கட்டுப்படுத்தும் என்று நினைப்பது தவறு. அந்த திட்டத்தின் விளைவு பெரும்பாலும் எதிர்மாறானதாகவே இருந்தது என்றும் கூறினார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.